பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின், என்பிசிஐ இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட் ஹஸ் பார்ட்னர்ட் வித் விச் யூஏஇ பேஸ்டு பேமெண்ட் சொல்யூஷன் கம்பெனி. அதாவது சமீபத்தில் இந்தியாவை பேஸ் பண்ண என்பிசிஐ இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட் யூஏஇ பேஸ் பண்ண எந்த பேமெண்ட் சொல்யூஷன் கம்பெனியோட டைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா மேக்னதி. சரியா? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் மேக்னதி. சரிங்களா? இப்போ இதுக்கான அப்ஜெக்டிவ் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டு எக்ஸ்பேண்ட் கியூஆர் பேஸ்டு, கியூஆர்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, பேமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கேன் பண்ணி பண்ணுவோம் இல்லைங்களா, அதைத்தான் நம்ம குயிக் ரெஸ்பான்ஸ் கோடுன்னு சொல்லுவோம், அல்லது கியூஆர் பேஸ்டு யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? பாருங்க, கியூஆர் பேஸ்டு யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் மெர்ச்சன்ட் பேமெண்ட் இன் த மிடில் ஈஸ்ட். சரியா? மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டு இந்த கியூஆர் பேஸ்டு யூனிஃபைடு யூபிஐ வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கத்துக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் டைப் பண்ணிருக்காங்க. சரியா? சரி, அடுத்தது பாருங்க, the partnership aimed to enhance UPI based payment via point of sales terminal. Point of sales terminalனா POS terminal சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல் அடிக்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு டிவைஸ் ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டிவைஸ்ல வந்துட்டு கியூஆர் கோடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி காமிப்பாங்க. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுவோம். அப்படி அந்த கியூஆர் கோடு இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், கிரெடிட் கார்டோ அல்லது டெபிட் கார்டோ வந்துட்டு அதில் ஸ்வைப் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். சரியா? அந்த ஹேண்ட் ஹெல்டு மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷினை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிஓஎஸ், அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் டெர்மினல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? எங்க அப்படின்னா யூஏஇல இதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்றது தான் இவங்களோட நோக்கம். யாருக்கு இதை பெனிஃபிட் அடையிற நோக்கத்துல பண்றாங்க அப்படின்னா இந்தியன் டிராவலர்ஸ், அதாவது இந்தியாவில இருந்து நிறைய பேர் டூரிஸ்ட் அங்க போறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த பேமெண்ட்ல எந்த ஒரு இடர்பாடும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது, அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும், அதாவது எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை அங்க லான்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஓகேங்க, இதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். சரி, ஓகேங்களா? இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.